நாளை 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமை வளர்பிற சஷ்டி. முருகனுக்கு எத்தனையோ விரதங்கள் வழிபாடுகள் இருந்தாலும் சஷ்டி விரதம் அதீத சிறப்புடையதுங்க. சட்டியில் இருந்தா அகப்பையில் வரும்பாங்க. சஷ்டியில விரதம் இருந்தா அகப்பையில் கரு தங்குங்கிறது ஐதீகங்க. வளர்பிற சஷ்டி திதியில முருகனை நினைச்சு விரதம் இருந்து குளிர்ந்த நீரில் குளிச்சு வழிபாடு செஞ்சாலே போதுங்க. நிச்சயம் குழந்தை பேர் உண்டாகும், தீராத வினைகள் நீங்கும், சகல நன்மைகளும் உண்டாகும். திருமண தடை இருந்தால் அகலும், வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும், வேலை வாய்ப்பில் தடை இருந்தாலும் அகலும். கடுமையான துன்பங்கள்ங்க, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் இருக்குது, இதனால் எங்களால் மீண்டு வரவே முடியலன்னு சொல்கிறவங்க எல்லாருமே முருகனை தஞ்சம் அடைஞ்சாலே போதுங்க. வீட்டில் இருக்கிற முருகன் படத்துக்கே செவ்வரளி மாலை சாத்தி ஒரு நெய் தீபம் ஏற்றி ஆத்மா மனம் முருக வேண்டிக்கிட்டு விரதத்தை தொடங்குங்க. அதை எங்கள் வீட்டில் முருகப்படலாம் இல்லைன்னா ₹1 நாணயத்தை எடுங்க, மஞ்சள் துணியில் முடிஞ்சு அதுக்கு சந்தனம் குங்குமமாக வச்சு முருகனாக பாவிச்சு இந்த வழிபாடை செஞ்சாலே போதுங்க. என் வேண்டுதல் நிறைவேறினுடன் இந்த ₹1 நாணயத்தை உன் உண்டியலில் சேர்க்குறேன்னு வேண்டிக்கிட்டு 6 முறை கந்த சஷ்டி கவசம் படிங்க. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்குங்க. நிச்சயம் நல்லது நடக்கும், நினைத்தது நடக்கும்.